நான் தலைமை செயலகம் போறதுக்கு முன்னாடி யாரையும் விடாதீங்க. சார், ரோட்ல முழுக்க பிளாக் பண்ணியாச்சு. மேடம் போன உடனே தான் பேரிகேட் ஓபன் ஆகும். 30-40 நிமிஷம் ரோடே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறது சார்? சார், சூப்பர் ஸ்டார் கார் வெயிட்டிங்கில் நிற்குது. அவர் மட்டும் அனுப்பவா? ஐயோ, அவரை மட்டும் அனுப்புறதுக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம். சும்மாரியா? டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பீச்சுதான். கீழே இறங்கி 555 சிகரெட். ரஜினி சார்ட்ட பேசி அவரை எப்படியாவது அனுப்பி வச்சிருங்க. ஏன்னா மேடம் வேறு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது பேசி அவரை அனுப்பிடுங்க. கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இதெல்லாம் அந்த டைம்ல மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் இனிமேல் ரஜினி கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. அவரோட வழி தனி வழி. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் 1996 பாஷா மூவி சக்ஸஸ் மீட் அப்போ தமிழ்நாட்டில் பாம் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ரஜினி சார் எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜில் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த நாள் ஆரம் வீரப்பனை ஜெயலலிதா மேடம் மினிஸ்டர் பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. ஃபிலிம் சிட்டி ஓப்பனிங் டே அப்போது சிவாஜி சாருக்கு ஜெயலலிதா மேடம் சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போது செலுத்த வேண்டிய மரியாதையை சரியாக செலுத்தாததுனால இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஜெயலலிதா மேடம் இன்டெரக்டாக அட்டாக் பண்ணி. அது மட்டும் இல்லை, மொத்த க்ரௌடையும் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் சிவாஜி சார் ஹெல்த்துக்காக ப்ரே பண்ண சொல்லிட்டார் ரஜினி சார். மதிப்புக்குரிய புரட்சித்தலைவி ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் வரல? மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆளுமை பற்றி யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர் வைத்து அந்த கட்சியை இந்தியாவில் எந்த லீடர் அந்த கட்சியை அந்த கட்டுப்பாடு வைக்கல. அந்த மாதிரி ஒரு வச்சிருந்தார் கட்டுப்பாடு. தலைவர் அவர் ஒரு டைமண்ட். மக்களால் நான், மக்களுக்காகவே நான்.